பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 9 வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசந்தபடி தன்னை காத்துக்கொள்கிறனால் தானே. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சுத்தமாக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது பைபிள் வசனத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியாலையும் ஒரு மனுஷனை சரிப்படுத்த முடியாது. இயேசுவின் ரத்தமும் பரிசுத்த வார்த்தையும், இந்த பைபிள் வார்த்தை மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைக்க முடியும். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த ஊழியரை தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், இதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் சொன்னதெல்லாம் போதும். இந்த இடத்துல நான் இருந்தால் நல்லா இருப்பேன், அங்கே இருந்தால் நல்லா இருப்பேன், இந்த சர்ச்சுக்கு நல்லா இருப்பேன், அதெல்லாம் போய் ஏசு அப்பாட்ட ஒருத்தர் போகாமல் ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தர் போனாலும் அவங்களோட லைஃப் ஸ்பாயில் தான் ஆகும். சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு தசமாக கொடுத்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் வரல அப்படின்னா அவங்க இன்னும் கிறிஸ்துவை சரியாக பார்க்கவில்லை. பரிசுத்தம் இன்னும் உண்டாகலை. மதிக்கக்கூடிய விஷயத்தில் மதிக்கலை, கர்த்தரை ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் ஃபாலோ பண்ணலை, கர்த்தருக்காக வைரக்கம் நிற்க விஷயத்தில் நிற்க முடியல, கர்த்தருக்காக ஓட வேண்டிய விஷயத்தில் ஓட முடியல. எப்படிங்க நடக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தை தன்னை காத்துக்கொள்கிறதுனால தான். இயேசுடைய வசனத்தை காத்துக்கோங்க, ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருங்க. அதனால தான் ஒரு வாலிப வயசில் மோசே 80 வயசில் வந்தார், 120 வயசு வரைக்கும் இருந்தார். அந்த மாதிரி ஒரு பெரிய வயசில் இது பண்ணலையே. ஏனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 வருஷம் 325 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தார். மெத்துசுலா 929 வருஷம் வந்தார். ஏசப்பா அதுக்கோடு அதிகமாக வாழ்ந்துருக்கலாமே, வாழ்ந்துட்டதுக்கப்புறம் நம்ம கூட இருந்திருக்கலாமே. அதெல்லாம் செட் ஆகாது. வாலிப வயசில் தான் வரணும், அதுதான் சரி என்பதை கர்த்தர் நிரூபிப்பதற்காகவே தன்னுடைய வாலிப வயசை நமக்காக அவர் அர்ப்பணித்தார். ஆசைகள், ஏக்கங்கள், தியாகங்கள் எல்லாத்தையும் அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஏங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் தானே. எனக்கு பிரியமான சகோதரிய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பாவை கெட்டியாக பிரிச்சுக்கோ. எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம், உலக நட்பு வேண்டாம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலக ஆசைகள் தேவனுக்கு விரோதமான பகை, உலக ஏக்கங்கள் தேவனுக்கு விரோதமான பகை. என் அன்பு சகோதரியே, நீங்கள் கர்த்தரோடு கூட நெருக்கம் பாட்டுவதற்கு தடையாக இருக்கிற கிரியைகள் இருக்குதா? அவைகளை விட்டு விலகு வாங்க. ஏசப்போட அன்பு கூட இருங்க. இந்த வசனத்தை நேசிங்க, வசனத்துக்காக காத்துருங்க. இந்த வசனத்து மேலே ஆசையாக இருங்க, பாசமாக இருங்க, நேசமாக இருங்க. அந்த வசனம் தாங்க ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த வசனம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் விசனம் தாங்க இருக்கும், விக்கிரம் தாங்க இருக்கும். நன்மையை பார்க்க முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது, நிம்மதியை பார்க்க முடியாது, அமைதியை பார்க்க முடியாது, நிம்மதியாக தூக்கம் வராது, எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு வராது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, சகோதரியே, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? மொதல் வசனத்தைப்படி தன்னை காத்துக்கொள்கிறது தானே. அந்த வசனம் தான் நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். அந்த வசனம் தான் நம்மை உற்சாகப்படுத்தும். அந்த வசனம் தான் நம்மை நல்வழிப்படுத்தும். அந்த வசனம் தான் நம்ம சரியான பாதையில் நிற்க வைக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால மிஸ் பண்ணுறாதீங்க, தயவுசெய்து விட்டுட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கையை உலகத்துக்கு விட்டுட்டாதீங்க. போதும். இன்றே ரச்சனை நாள், இன்றே மனம் திரும்புங்கள். ஏசப்பக்காக ஓடிவாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. உங்கள் முகத்தை அவரை பாருங்கள், உங்கள் கண்கள் அவரை பாருங்கள், உங்கள் முழங்கால் அவரை பார்க்கட்டும், உங்கள் இருதயம் அவரை பார்க்கட்டும், உங்கள் பாதம் அவரை பார்க்கட்டும், உங்கள் எண்ணம் அவரை பார்க்கட்டும், உங்கள் ஏக்கம் அவரை பார்க்கட்டும். இந்த வசனம் தான் நம்மை சரியான பாதையில் நடத்தும். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இப்போ கொடுப்பதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை போதும். யாருக்கோ வாழ்ந்தாச்சு, யாருக்கோ பிரயாசப்பட்டாச்சு. உங்கள் ஆசைகளுக்கு ஒன்று தடை செய்யவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது மனம் திரும்புங்கள். ஆண்டவங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். டர்ன் யுவர் சின். ஆண்டவருடைய நாமத்திற்காக மனம் திரும்புங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதோ இந்த நாளில் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? முதல் வசனம் தன்னை காத்துக்கொள்கிறனால் தானே. ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை காக்கும். ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை அற்புதமாய் நடத்தும். ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு பெரிய காரியம் செய்யும். அப்பா, நீர் உதவி செய்வதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.